ஹே கைஸ், இன்னைக்கு சிந்து பைரவி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே வந்து பார்த்தாக்கா காயத்ரி காட்டுவாங்க. காயத்ரிக்கு வந்து செழியன் வந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி காயத்ரி எப்படி இருக்க காயத்ரி சொல்லிட்டு கேட்பான். அவன் வந்து அழுவா. உடனே சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத காயத்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவான். காயத்ரி சொல்லுவான், உங்கள் அப்பா சொன்னார் நீ சரியாக சாப்பிட மாட்டேற தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, என்னை மறந்துடு சரியா, மறந்துட்டு நீ உனக்கான லைஃப்பை வந்து பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னால் அது மட்டும் முடியாது காயத்ரி, நீ எப்போ உன்னை நான் நிச்சயம் பண்ணணும் அப்போதுலேருந்து ஒன்று தான் நான் ஒய்ஃபான்னு நினைக்கிறேன். நீ வேணால் எஸ்சிக்கே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு நீ தான் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ சொல்லுவான், நேற்று என்னை கடத்தணும்ல ஒருத்தவனை நான் பார்த்தேன் காயத்ரி, என்னை ஏன் கடத்தினாங்க எதுக்கு கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சி இன்னும் வந்து எல்லா உண்மையும் நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். நிரூபித்தா மட்டும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது காயத்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே இதோட முடியும். இங்கே வந்து சிவா வந்து ஸ்னேகாவை பார்த்து பேசுவான். ஸ்னேகா சொல்லுவான், நீ எப்படி நீ வந்து அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட, அவள் தானே உங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனா, எப்படி தான் நீ இப்படி இருக்கியோ, உன்னை மாதிரி இவ்வளோ சீப்பான கேரக்டர் பார்த்ததே இல்லை சொல்லுவான். அப்போ சிவா சொல்லுவார், உன்னை கம்பேர் பண்ணும்போது அவள் எவ்வளோ பரவாயில்ல, நீ பண்ண தப்பு தான் பெரிய தப்பு, அவள் பண்ணதெல்லாம் மன்னிக்கக்கூடியது தான். அவள் எங்கள் அம்மா அடித்தாங்க, அதனால் அவன் வந்து கோவத்தில் போய் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவள் என்கிட்டயும் எங்கள் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டா, அதனால் அது பெரிய விஷயம் இல்லை, நீ பண்ணதை மட்டும் நான் எப்பயும் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். இங்கே அன்னபூர்ணி காயத்ரி கிட்டே பேசுகிறாங்க. காயத்ரி சாப்பிட்டியம்மா இது விசாரிக்கிறாங்க. ஆறுமுகம் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி இன்னைக்கு புயல் சொல்லியிருக்காங்க, கரையை கடக்குதாம்மா, வந்துச்சுனாக்கா கரும்பு எல்லாமே நாசமாயிடும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்றாங்க. இங்கே எல்லாரும் புலம்புறாங்க, ஐயோ வியாபாரிங்க கிட்ட வேற காசு வாங்கிட்டோமே, இப்போ இது பண்ணலைன்னா என்ன பண்ணுறது, எல்லாமே நஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் ஒன்றுமே புரியல. மகா சொல்கிற, நஷ்டமாயினாக்கா எல்லாத்துக்கும் காரணம் நீ இந்த குடும்பத்துக்கு வந்ததோட இதுதான் எல்லாமே இதுவாச்சுன்னு சொல்லிட்டு இவளை சிந்துவும் பைரவியும் சேர்த்து வச்சு சொல்லுவா. அன்னபூரணி வந்து திட்டுவா, மகா அப்படிலாம் பேசாத மகான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே ஆறுமுகம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இங்கே எல்லாரும் வந்து அதே இதிலே இருப்பாங்க. இங்கே வந்து மகா வந்து சொல்லுவாள் பைரவி கிட்டே, நீ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காசு ரெடி பண்ண சொல்லு, எப்படியும் 40 லட்ச ரூபா நஷ்டமாயிடும், பேங்க்லேருந்து கடங்காரங்களாம் வந்துடுவாங்க, நீ தான் இதெல்லாம் சரி பண்ணணும், ஒன்னால தான் இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவளை பைரவியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவா. பைரவிக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருக்கும். போயிட்டு நெட்டில் போயிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாள். யாரு கூடயும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பா, அவள் என்ன பேசுனான்னு சொல்லிட்டு எதுவும் காமிக்கவே மாட்டாங்க. அப்புறமா ஆறுமுகத்துக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது ஆறுமுகம் வந்து ஃபீல் பண்ணுவான், பைரவி என்ன பண்ணுறதுனே தெரியல பைரவி, இது கோர்ட்டில் பேங்க்லேருந்து வந்து வீட்டை ஜப்தி பண்ணிருவாங்க, ஏன்னா நான் வீடை அடமானம் வச்சு தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். பைரவி சொல்லுவா, ஒன்றும் கவலைப்படாத ஆறுமுகம், எதுவும் பெருசாக நஷ்டம் வரக்கூடாது சொல்லிட்டு நீ வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே வந்து சிந்து வந்து டாக்டருக்கு வந்து எல்லாம் சமைச்சு எடுத்துருவா. சிவா கேட்பான், எப்படி சிந்து இங்கே எப்படி சமைச்சேன்னு சொல்லிட்டு, நான் ஊர்லேருந்து வரும்போதே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் டாக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீயும் சிரிப்பான், சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். இல்லை நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ இப்போ சாப்பிடல, அன்னபூர்ணி அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி விட்ருன்னு சொன்னோன்னே சரி சரி சாப்பிட்றேன்னு சொல்லுவான். இங்கே அன்னபூர்ணி சாமிக்கிட்ட வந்து வேண்டிப்பாங்க. பைரவி இதை பார்த்துட்டு அவள் கிளம்பிடுவா, தனியாக கிளம்பி கரும்பு இதுக்கு வந்துடுவா. இங்கே குடிகாரனுங்க குடிச்சிட்டு இருப்பானுங்க. இவளை பார்த்த உடனே இந்த ராத்திரியில் வந்திருக்கா, அப்போ இவள் வேற மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவகிட்ட போயிட்டு தகராறு பண்ணுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.